ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024, அதாவது கீழமை நீதிமன்றங்கள்ல வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு உண்டான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி ரிசல்ட் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணம் வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும், அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து எந்த ரேஷியோ அடிப்படையில நம்மள வந்து கூப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து இருக்கும், பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆயத்தமாகிறது அப்படிங்கிற பத்தி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சென்ற ஆண்டு நடந்த பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்குமா, இல்ல போன வருஷம் எப்படி கேட்டாங்களோ அதே தான் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட்ஸா இருக்குது. சோ அதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்க்கும்போது நீங்க பிராக்டிகல் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இப்பவே வீட்ல இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிராக்டிகலை வந்து கிளியர் பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் முதல்ல வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்க்கு வந்து பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும். முதல்ல ரிட்டன் எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே காமனா ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன உங்களுடைய சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்களோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரியான ஓஎம்ஆர்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அதுல எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்கும் அந்த ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செலக்ஷனுக்கு. சரிங்களா? நீங்க எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிராக்டிகல் வந்து நடக்கும். அந்த பிராக்டிகல் வந்து டிரைவர் போஸ்டிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா பிராக்டிகல் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட், காபீஸ் அட்டெண்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட் அப்படிங்கறதும் வைப்பாங்க. இந்த 10th லெவல்ல இருக்கக்கூடிய குவாலிபிகேஷனான எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப் இந்த கேட்டகரியில நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து கிடையாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வைவாக்கு வந்து போயிருவீங்க. வைவாக்கு போற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து இந்த 10th லெவல்ல இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. உங்க ஆர்வத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிராக்டிகல் டெஸ்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைவா அப்படிங்கிறது. வைவா மீன்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட். இன்டர்வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா வைவா. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. சோ நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சைலண்டா இருந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க, அதாவது டிரைவர் போஸ்ட், 8th லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரி, அதே மாதிரி வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீஸ் அட்டெண்டர் இந்த கேட்டகரி, இந்த 4 விதமான கேட்டகரியில நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க எல்லாருமே வந்து 100 மார்க்குக்கு தான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத அட்டன் பண்ணிருப்பீங்க. இந்த 10th லெவல்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து 170 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த 170ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனும், மீதி இருக்கக்கூடிய அந்த 200க்கு மீதி 30 வந்து பாத்தீங்கன்னா வைவால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி உள்ள வந்து போயிடுவாங்க. அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். சோ இப்ப இந்த மீதிக்கு 4 கேட்டகரியில இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஓவர் வியூ அதுல வந்து பார்க்க போறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 பிராக்டிகல் டெஸ்ட் வந்து ஓவர் வியூ. அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து வைப்பாங்க. நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து பேர் வந்தவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி இந்த போஸ்டிங் வைஸ் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும் பக்கத்துல. அப்படி பேர் இருக்கு அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 பேரை வந்து கூப்பிடுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1:5 ரேஷியோ அடிப்படையில தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்டிகல் செலக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த பிராக்டிகல் செலக்ஷன்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படிங்கறத கிளியர் பண்ணிட்டு பிராக்டிகல் டெஸ்ட்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைவாக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜாப்புக்கு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதுலயும் நிறைய அடி ஆகும். அதை வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அதான் இருக்காது, இதா இருக்காது, வைவால கிளியர் ஆகாது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி உங்களை புழிஞ்சு எடுத்துதான் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை வந்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்டிங்க்கும் அவங்க கேட்கக்கூடிய பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா பிராக்டிகலா செய்முறையா செஞ்சு காமிக்க சொல்லுவாங்க. நீங்க மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா
ஒரு துணி வந்து கொடுத்துருவாங்க, பக்கத்துல வந்து மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ஸ் வந்து ஷார்ட் மிஷினா தான் இருக்கும். அதுல துணி எடுத்துட்டு போயிட்டு பாக்கெட் வந்து தைக்க சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்படி தைக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவங்கள், அந்த நாலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்சா தான் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பீப்பிளும், அடுத்து ஒரு செகண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சா தான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து 5:1:5 ரேஷியோல வர்றதுனால, அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் வர்றதுனால அவங்க வந்து கூட்ட நெரிசல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும் அப்படிங்கறதுனால டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் வந்து மேலேயே உங்களுக்கு வந்து பாயிண்டா வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து பிராக்டிகலா பண்ணும்போது ஸ்பீடாவும் இருக்கணும். அந்த ஸ்பீடா பண்ணும்போது இப்ப ஒரு சில ஒர்க்லாம் நம்ம ஸ்பீடா பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஏதோ ஒரு ஏனோதானோ நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்படி பண்ணாம ஸ்பீடாவும் இருக்கணும், பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கணும், நம்ம மைண்ட் வந்து ஷார்ப்பாவும் இருக்கணும். இந்த 3 கான்செப்ட்ல உங்களுடைய மைண்ட் செட் இருந்தால் மட்டுமே நீங்க பிராக்டிகல் டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல் கேண்டிடேட்க்கு வந்து பாக்கெட் தைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தோரணம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர்க்க சொல்லுவாங்க. அந்த வெற்றிலைக்கு தோரணமே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு நல்லா வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண தெரியாது. இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட் நம்மளுடைய அந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாவும் இருக்குமா, இல்ல ஷார்ப்பா வந்து இருக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம கோர்ட்ல போயிட்டு வந்து வெற்றிலாம் நம்ம வந்து கோரம்லாம் கோர்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம பாக்கெட்லாம் போயிட்டு அங்க வந்து தச்சிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஆபீஸ் அசிஸ்டண்டா அப்படின்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு பண்ண சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் கரிக்குலம்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஜட்மெண்ட் பண்றாங்க, இந்த பையனை நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டா வந்து ஒர்க்கை தாண்டி இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாக்குறதுக்கு இவர் வந்து முழு தகுதி உடையவரா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக தான் இந்த பிராக்டிகல் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தில் உள்ளதை வந்து உள்ள பெயரை வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் ஒரு போட்டோ வந்து அவங்க வந்து காமிப்பாங்க. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் தான் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. 1 மினிட்டோ 2 மினிட்டோ வந்து காமிப்பாங்க. அது வந்து சம் டைம் வந்து வேரிஸ் ஆகலாம். அந்த டைமிங்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போட்டோல என்னென்ன பிக்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது டக்குன்னு வந்து உங்க மைண்ட்ல வந்து ஏத்திக்கணும். அதை ஏத்திட்டு அந்த பிக்சர் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிருவாங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து நீங்க என்னென்ன பிக்சர்லாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படிங்கறத வந்து ஒன் பை ஒன்னா லைனா வந்து எழுத சொல்லுவாங்க. அதை யார் வந்து ஸ்பீடா அதை வந்து ஸ்பீடாவும் எழுதணும், பெர்ஃபெக்டாவும் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கணும், அதே மாதிரி உங்களோட ஷார்ப் மைண்டாவும் வந்து இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்சர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எழுதணும். இல்லா பிக்சர்ல நீங்க பார்க்காத விஷயத்தெல்லாம் அது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னதான் நம்ம வந்து நல்லா வந்து படிச்சாலும் சில பேர் வந்து படிப்பு மைண்ட்ல இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்டிக்குவாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட், அதாவது வந்து பிராக்டிகல் ரீதியா அவங்க வந்து டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? துணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. துணி வந்து அப்படி அங்கன வந்து எடுத்து வந்து டேபிள்ல போட்டிருப்பாங்க. அதை வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து மடிக்கணும், அதை வந்து ஸ்பீடாவும் நீங்க வந்து மடிக்கணும், பெர்ஃபெக்ட்டாவும் மடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஷார்ப் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி துணி மடிக்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூ கட்ட சொல்லுவாங்க. நூல் கொடுத்துருவாங்க. மல்லிகைப்பூ இல்ல வேற மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்காது. ஏன்னா மல்லிகைப்பூனா ஈஸியா எல்லாருமே டக்குன்னு வந்து ஃபீமேல் வந்து கெட்டிடுவீங்க. என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த பூ கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைத்தொழில் மாதிரி அவங்க மோஸ்ட்லி இப்ப இருக்கக்கூடிய எல்லா உமன்ஸ் பொண்ணுங்களுக்குமே வந்து பூ கெட்ட தெரியும். மல்லிகைப்பூ தவிர மீதி கொஞ்சம் கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த காம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூ கொடுத்து வந்து நல்லா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பீடா கட்டணும், அகலமா இல்லாம கொஞ்சம் நெருக்கமா கட்டணும், ஓரளவுக்கு பாக்குறதுக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூ கட்ட சொல்லுவாங்க. சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா வந்து பூ கட்டுவீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா கான்செப்ட்ல நீங்க வந்து இப்பவே பூ கட்ட வந்து பழகிக்கோங்க. உங்க வீட்டுல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய செடிகள் சாரி செடிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பூ வந்து பறிச்சுட்டு நீங்க இப்பவே பூ கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா படத்தில் உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுத்தி காட்டுக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்து அதை எழுத சொன்னாங்களோ ஃபீமேலுக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா, எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைண்ட் 12 டிஃபரெண்ட் இன் 9 செகண்ட்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு 12 டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து தனியா வந்து எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப வந்து இந்த பிக்சர் இருக்கு, இது வந்து ஒரு கார்ட்டூன். இதுல வந்து இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்க இந்த கல்லுக்கு மேல சின்னதா ஒரு கல்லு இருக்கு, இந்த இடத்துல இல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ கொடுத்துருக்காங்க, இங்க வந்து இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கு வந்து இது வந்து பூனை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த இடத்துல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கோடு இருக்குது, இங்க வந்து இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க செகண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நீங்க வந்து டக்குன்னு எழுதி நீங்க வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிகல் டெஸ்டா வந்து வைப்பாங்க. ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3ங்கிறது போன வருஷம்ங்கிறது அதிகம் தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே 3 அப்படிங்கிறது வந்து கேட்கல. ஸ்டார்டிங்ல போனவங்களுக்கு மட்டும் 3 கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல தான் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மீதி 20% வேற ஏதாச்சும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம டிஜிட்டல் இந்தியால இருக்கிறதுனால நம்ம என்னதான் வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க, அந்த ஹையரிங் பண்றவங்க, ரெக்ரூட் பண்ற டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட புத்திசாலியா இருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் யாரு வந்து கிரியேட் பண்றாங்களோ அவங்க மைண்டோடய நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூவெண்டா பெர்ஃபெக்டா இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அதனால வந்து நீங்க டிஜிட்டல் இந்தியால இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் டிஜிட்டல் ரீதியா வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் கொடுத்து இல்ல நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஏதாச்சும் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வந்து 100% வந்து இருக்கு. இது என்னோட பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சோ போய் அட்டன் பண்ணவங்களுக்கு தான், அட்டன் பண்ண போறவங்களுக்கு தான் தெரியும். சோ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபீட்பேக் என்னங்கிறத வாங்கி கண்டிப்பா நம்ம சேனலுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேரும் புகழும் நீங்க எடுத்து கொடுங்க. ஏன்னா வீட்டு ஒர்க் பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் எங்கேயுமே வந்து ஸ்பாயில் ஆகாது. நம்ம வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள தான் நம்ம வந்து பண்ண போறோம் சரிங்களா. இதே மாதிரி நம்ம வீட்டு ஒர்க் பண்றது மூலியமா நம்ம பிராக்டிகல் எக்ஸாம்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். அந்த கான்செப்டை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ண முடியும். சோ நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பிராக்டிகல் டெஸ்ட் வந்து நாங்க வந்து சென்னைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுலயே உங்களுக்கு வந்து வேன்யூ டேட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த டேட்ல இந்த டைமிங்குள்ள நீங்க வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா பிராக்டிகல் டெஸ்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கும் சரிங்களா. 1:5 ரேஷியோல இந்த டேட்ல வந்து வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. பிராக்டிகல் டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி இப்ப டிரைவர் போஸ்டிங்லாம் வந்து சென்னையில தான் போயிட்டு இப்ப டிரைவர் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிரைவிங் வந்து நல்லா ஓட்டி காட்டணும். இப்ப கார் வந்து எப்படி ஓட்டுறாங்க, சாலை விதிகளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிரைவருக்கு வந்து கேட்பாங்க. இது மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த கான்செப்டா கொஞ்சம் கவனமா வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வேற என்ன அப்டேட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நாலேஜ் வந்து நான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனல் கூட கனெக்ட்ல இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் வீடியோவா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற என்கிட்ட நீங்க ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டிஎம் வந்து ரீப்ளை வந்து பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.